இடம் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. உங்களை வந்து ரொம்ப ரொம்ப அதாவது சின்ன வயசுல இருந்து சொல்லலாம். ஆமா, ஏன்னா உங்க படங்கள் இதெல்லாம் பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம். எங்களோட என்ன சொல்றது, எங்களோட கலந்த ஒருத்தர் தான் நீங்க. அதனால தனியா பிரிச்சு சொல்றது இல்லை. அருண் விஜய் சார் பயங்கரமா அட்மையர் பண்ணிடுவேன் சார் உங்களோடது அந்த டெடிகேஷன். இன்னொன்று வந்து டிசிப்ளின் ஒரு வார்த்தை சார். இவனுக்கெல்லாம் சொல்லுங்க சார், 2 நாள் ஜிம்முக்கு போறான், 3ஆம் நாள் அப்படின்னு இதை வைக்கிறான். டி ஷர்ட்டாவது சின்ன சைஸா வாங்கினான்னா நல்ல எல் சைஸ் எடுக்க வேண்டிய இடத்துல எம் எடுத்துறான். என்னடான்னு கேட்டா இல்ல அப்பதான் உடம்ப குறைச்சா போட முடியும்ன்றான். அதை அவன் வாங்கிட்டு போயிடுறான். இல்ல அது அதை பத்தி பேச வரல இங்க. நம்ம எதுக்கு வந்தோமா? அடுத்து வந்து அண்ணன் இளவரசன், அவர் வந்து அதான் அந்த களவாணில இருந்து எத்தனையோ படங்கள் அது சொன்னா சொல்லிட்டே போகலாம் சார். அந்த அளவுக்கு பயங்கரமா அட்மையர் பண்ணிருக்கோம். அண்ட் எங்க ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோ ரொம்ப நன்றி. சரி சுதாரு, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. அதாவது இங்க ஒருத்தர் வரல, அவர் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ணன். அதாவது மியூசிக் வந்து போடலாம், அவர் போட்ட மியூசிக்கால எங்க ஏரியால வந்து சண்டே வந்திருக்கு. தனுஷ் சார் கூட தெரியுமான்னு தெரியல, பெரிய சண்டை வந்திருக்கு. அப்ப என்னன்னா பொல்லாதவன் படம் ரிலீஸ். அதாவது அந்த மியூசிக்கை எதுல வைக்கலாம்? போன்ல ரிங்டோனா வைக்கலாம் இல்லையா? இல்ல வேற என்ன பாட்டு போட்டு வீட்டுல கேட்கலாம். பசங்க ஃபுல்லா பைக்ல பிரேக் அடிச்சா வச்சு விட்டாங்க. அத வந்து லவ் ப்ரொபோஸ் பண்றதுக்கு வந்து சொல்றது இல்ல, அந்த பைக்கை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏரியால போய் பிரேக் அடிச்சோடனே இப்படி போட்டு பிரேக் அடிச்சு ஒரு 2 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் அதே வந்துச்சு, சோழிய முடிச்சிட்டாங்க. அடிச்சு எப்படா சண்டை, அந்த அளவுக்கு மியூசிக் போட்டு. இன்னொன்னு வந்து நேஷனல் அவார்டு கூட்டணி அவங்க கிட்டத்தட்ட இது இந்த இப்போ அடுத்து ஒண்ணு வாங்கிட்டாங்க. இனி இந்த படத்துக்கும் வாங்குவாங்கன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா வாங்குவாங்களா சார்?